Hello friends, welcome to our channel Ambi's Handmade YouTube channel. என்னடா ஹேண்ட்மேட் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு வேறு வேறு போஸ்டிங்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? ஆயக்கலைகள் 64ங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு 60 கலையாவது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள், முடியாட்டியும் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வீடியோவுக்கு வரலாங்க. இந்த பிளேட்டெல்லாம் எதுக்குன்னா கல்லுப்பு கலர் கோலப்பொடி மிக்சிங்க்கு தாங்க இந்த பிளேட்டெல்லாம் வச்சு இதில் கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு போட்டுட்டு கலர் கோலப்பொடி நம்ம மிக்ஸ் பண்ணி கோலம் போட்டோம்னா கோலம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதுக்கு தாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம்லாம் போனால் கோலப்பொடி இல்லாமல் கோல ஸ்டிக்கர்ஸ் வரப்போகுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி மாடர்ன் சொசைட்டியாக மாறிட்டுருக்கு. கோலப்பொடிக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. கலர் கோலப்பொடியெல்லாம் இப்போ 100 ரூபா போயிடுச்சு. இப்போ கலர் கோலப்பொடி மார்கழி மாதம் இல்லைன்னா பொங்கலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா கலர் கோலப்பொடியும் ரேட் விலைவாசி அதுவும் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. அப்போல்லாம் 10 ரூபாய்க்கு 10 கலருன்ட்டு இருந்த காலம் போய் இப்போது 10 கலர் 100 ரூபா அந்த மாதிரி வந்துருச்சுங்க. அப்புறம் வில்லேஜில் அதுவும் இந்த மாதம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு சாணியில் பிள்ளையார் பிடிச்சி அரசாணி பூ வச்சு மார்கழி மாத வழிபாடுன்னு சொல்லி பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுவும் கலர் கோலப்பொடியில் கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு சாமி கும்பிட்டு விநாயகருக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வர்றது அதெல்லாம் ஸ்பெஷலுங்க. கோலத்துக்கு ஸ்பெஷல் மாதம் அப்படின்னாவே இந்த மார்கழி மாதங்க. அப்புறம் கோலத்துக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னா பொங்கல் தாங்க. ஏன்னா பொங்கல் அன்றைக்கி எல்லாத்து வீட்டு வாசல்லையும் மார்கழி மாதத்தில் கலர் கோலப்பொடி போடுறாங்களோ இல்லையோ, பொங்கல் அன்றைக்கி எல்லாத்து வீட்டு வாசல்லையும் கலர் கோலப்பொடி இருக்குங்க. அந்த கலர் கோலப்பொடி போட்டோம்னா வாயு பகவான் அவர் சீக்கிரமாக எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவார். சூரிய பகவானுக்கு நீங்கள் பொங்க வச்சிட்டிங்க, இந்த கலர் கோலப்பொடி எல்லாம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரோ என்னமோ, காற்றுக்கு எல்லாமே கலைஞ்சு போயிடுங்க. ஒரு 9 மணிக்கு பார்த்தோம்னா வாசலில் எதுவுமே இருக்காது, அச்சு மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அதுக்கு தாங்க இந்த கல்லுப்பு கலர் கோலப்பொடி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, ஏன் சும்மா சாதாரண கோலப்பொடியிலையே போட்டால் ஆகாதா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம கல்லுப்பு கலந்து போட்டோம் அப்படின்னா காற்றுக்கு சீக்கிரம் பறக்கவும் செய்யாது. அதுக்கப்புறம் நம்ம கோலப்பொடி ஏதாவது போட்டி நடக்குது அப்படின்னா கூட நார்மலாக கலர் கோலப்பொடியில் போட்டால் வின் பண்ண மாட்டோமான்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதுவும் கரெக்டு தாங்க. பட் கோலப்பொடியில் தலைமை வைக்கும் அந்த நடுவர் வரக்குள்ளேயே கோலமெல்லாம் காற்றுக்கு பறந்துடுங்க. ஒன்று காற்று கலரை அழிச்சிரும், இல்லையா வீட்டில் இருக்கிற குட்டீஸ் அழிச்சிருவாங்க. அதுவும் இல்லையா பைக் இல்லைன்னா பால்காரன்னா கரெக்டாக கோலம் நடுவில் தாங்க பைக்கை ஸ்டாப் பண்ணி பால் ஊற்றுவாங்க. அப்போ நமக்கு வர கோபம் இருக்கும் பாருங்கள். ஓம் சாந்தி சாந்தின்னு அம்மன் மூவியில் அம்மன் எப்படிங்க அந்த கோவத்துலேருந்து சாந்தமாக இருக்க ட்ரை பண்ணுவேங்க. சைல்ட்ஹுட் மெமரிஸில் இந்த கலர் கோலப்பொடி ஒன்றுங்க. ஸ்கூல் படிக்கும்போது போட்டி நடக்கும். அதுலேயும் அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறக்குள்ள வாயு மகாதேவன் உன் கோலம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. இனி ஒரு டைம் அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் இந்த கல்லுப்பு கலர் கோலப்பொடியை ரெடி பண்ணுங்க. இது என் அக்காவோட டிப்ஸு தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.